ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இதே ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எல்இடி ஆன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்இடி பிளிங்க் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக என்ன பண்ணுவோம், சுவிட்ச்னா என்ன, சுவிட்சில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஹார்ட்வேரை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டீஸ்க்கான வீடியோஸ் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், இப்போ சுவிட்ச் அப்படின்னா என்ன, ரியல் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டர் ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம், அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணணும், மோட்டர் வந்து ஆன் ஆகணும், இல்லை அப்படின்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆகணும். அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எல்இடி ஆன் ஆகணும், சுவிட்ச் ரிலீஸ் பண்ணால் இங்கே என்ன ஆகணும், எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். சேம் நம்ம வந்து இங்கே சொல்கிறது வந்து எல்இடி அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். ஆனால் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரியல் டைமில் பட்டன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் என்ன பண்ண அடினோ சுவிட்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ சுவிட்சுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா ஐஆர் சென்சார். ஓகே, இந்த ஐஆர் சென்சார் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதை செக் பண்ணலாம். ஓகே, இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் லாஜிக் அண்ட் நெகட்டிவ் லாஜிக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஐஆர் சென்சார் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஐஆர் சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ரே வந்து என்ன ஆகுது, நேராக பாஸ் ஆகுது. இப்போ நேராக பாஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகலை, எந்த ஒரு லைட் ரேவும் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகலை. அப்போ என்ன அது ஸ்ட்ரைட்டாக போகுது. இது வந்து ஐஆர் டிரான்ஸ்மிட்டர். ஓகே, ஐஆர் டிரான்ஸ்மிட்டர். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ டயோடு, ஐஆர் ரிசீவர். ஓகே, இப்போ ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறதுனா ஒரு எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. அப்போ லைட் எனர்ஜி என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து ஃபோட்டோ டயோடு. இப்போ அந்த ஃபோட்டோ டயோடு என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கலுக்கு 0 or 1 இன்புட்டாக போகுது. ஓகே, இப்போ இங்கே வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் போயிட்டு இருக்குது. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டு என்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுதா, ரிஃப்ளெக்ட் எதுவும் ஆகலை. அப்போ என்ன ஆகும், கண்ட்ரோலருக்கு வந்து 0ன்னு தான் டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ இது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், டேட்டா வந்து 1ன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் லாஜிக். அதே வந்து நெகட்டிவ் லாஜிக்னு சொல்கிறப்போ எனக்கு என்ன ஆகும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இது வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த கான்செப்ட் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் லாஜிக் என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்ன சிக்னல் நேராக போயிட்டு இருக்கு, அப்போ எந்த எதுவுமே நமக்கு அப்ஸ்டக்கல் எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆகுது, இந்த சென்சார் டிரெக்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகும், நமக்கு 0 தான் கண்ட்ரோலர் ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். அடுத்த இமேஜ் வந்து பாருங்க, இது வந்து என்ன ஆகுது, கண்ட்ரோலர் வந்து டேட்டா எல்இடி வந்து டேட்டா போயிட்டு இருக்கு, ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த ஃபோட்டோ டயோடில் வந்து படும்போது என்ன பண்ணும், எனக்கு வந்து சென்சார் டிரெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், டேட்டா வந்து 1ன்னு வரும். அப்போது நமக்கு என்ன டிரெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா 0, டிரெக்ட் ஆச்சு அப்படின்னா 1. அப்போ என்ன ஆகுது, வந்து பாசிட்டிவ் லாஜிக்கில் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, பாசிட்டிவ் லாஜிக்னா என்ன அர்த்தம், சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், 1ன்னு டேட்டா வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் லாஜிக். அதுவே எனக்கு ஆப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும், டேட்டா வந்து 0ன்னு வரும். ஓகே, அப்படி 0ன்னு வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து நெகட்டிவ் லாஜிக். எனக்கு அதுவே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி 1ன்னு வந்துச்சு அப்படின்னா அர்த்தம் வந்து பாசிட்டிவ் லாஜிக். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிரெக்ட் ஆகும்போது பாசிட்டிவ் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் 0ன்னு இருக்கும் அவுட்புட்டு. டிரெக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 0ன்னு இருக்கும். அதே டிரெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், 1ன்னு வரும். ஓகேவா, அதே நெகட்டிவ் லாஜிக் என்ன ஆகும், டிரெக்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் எங்கன்னா 1ன்னு அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ டிரெக்ட் ஆகுதோ அப்போ எனக்கு என்ன 0ன்னு வரும். இதுதான் பாசிட்டிவ் லாஜிக்கு நெகட்டிவ் லாஜிக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த பாசிட்டிவ் லாஜிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பாசிட்டிவ் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் லாஜிக் புல் அப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லாஜிக் புல் டவுன். ஓகே, சுவிட்ச் ப்ரெஸ் டு 5 volt கேட் புல் அப். நீங்கள் என்ன பண்ணும், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது 5 volt வந்துச்சு அப்படின்னா அது வந்து புல் அப், அது வந்து பாசிட்டிவ் லாஜிக்னு சொல்லுவாங்க. சேம் நம்ம ப்ரீவியஸாக சொன்னதான், அதுக்கு என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், அடினோ யூனோன்னு வச்சுக்கோங்க. அந்த அடினோ யூனோவில் நம்ம நார்மலாக சுவிட்ச் கனெக்ட் பண்ணும்போது இப்படி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு டாப்பில் வந்து ஒரு பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், 5 volt. ஓகே, கனெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கையெழுத்து வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். எபிக் பெனில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டர் வரையணும். ஓகே, அது டார்க்னஸ்ஸாக இல்லை, நமக்கு இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். அதே டூலில் போய்ட்டு பென் டூல் எகைன் எடுத்துக்கிறேன். இல்லை 3 ஜிக்ஜாக் தான் வரணும். ஓகே, ரெசிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் சரி அந்த சைட்லேருந்து பார்த்தாலும் சரி 3 ஜிக்ஜாக் தான் இருக்கணும். அப்போனா மட்டும் தான் நமக்கு என்ன அர்த்தம், இது வந்து 10K. ஓகே, ரெசிஸ்டர் எப்பயுமே என்ன பண்ணுங்கள், 10K வந்து நம்ம புல் டவுன் புல் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 10K போடணும்.
அதே மாதிரி இங்கிட்ட வந்து ஒரு எல்இடி. இது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்புட் டெமோக்காக காமிக்கிறேன், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண, இங்கே வந்து +5 வோல்ட் இருக்குது. ஓகே, சுவிட்சோட ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சுவிட்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எண்டு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு எண்டுக்கு வந்து பாசிட்டிவ் +5 வோல்ட்டும் ஒரு எண்டு என்ன பண்ணுங்க டேரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலரோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு எண்டில் என்ன பண்ணுங்க, ஒரு ரெசிஸ்டர் 10K கனெக்ட் பண்ணி, ஓகே இது வந்து 10K ரெசிஸ்டர், 10K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னன்னா, ஏன் அந்த 10K ரெசிஸ்டர் வந்து நான் போடுறேன் அப்படின்னா, எல்லா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து நீங்கள் 5 வோல்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்து இன்புட் 5 வோல்ட் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, எனக்கு வந்து ட்ராப் ஆகாது, 5 வோல்ட் வந்து ட்ராப் ஆகாது. அப்போ என்ன ஆகும், வோல்டேஜில் வந்து 0 to 5 வோல்ட்டில் சம் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ மைக்ரோக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன சொன்னால் 0 or 1s. அப்போ 0 or 1s அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், 0.9 வரைக்கும் என்ன பண்ணிக்கும், அது வந்து 0 வோல்ட்னு கன்சிடர் பண்ணுங்க. அப்போ 1.2, 1.3, 1.5 இதுவே 5 வோல்ட் வரைக்கும் எங்கே என்ன பண்ணிக்கும், 1 தான் கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், இது வந்து 5 வோல்ட்னு வந்துடும். ஆனால் அடுத்து என்ன ஆகுது, 1.2, 1.3 வந்து சம்திங் நிற்கும். அப்போ அந்த வோல்டேஜ் ட்ராப் நம்ம பண்ணணும்ல, அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க 10K ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இங்கே நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ரெசிஸ்டர் என்ன பண்ண டைம்னா ரெண்டு கரண்ட் வந்து அலோவ் பண்ணாது, ஏன் ஒன்று தான் டைம் அலோவ் பண்ணும். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்க 5 வோல்ட்டுக்கான ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரீட் பண்ணிக்கும். இங்கே இருக்க கிரவுண்ட் வந்து நமக்கு என்ன, அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால அது வந்து ரீட் பண்ணாது. அப்போ அதனால் வந்து நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப லோ வோல்டேஜில் இருக்கும். ஓகே, அப்போ அதனால தான் என்ன, அந்த சுவிட்சை ரிலீஸ் பண்ண உடனே ப்ரெஸ் பண்ண உடனே 5 வோல்ட் எடுத்துக்கும், சுவிட்சை ரிலீஸ் பண்ண உடனே இந்த கிரவுண்ட் வந்து உள்ள அலோவ் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் ஆகிடும். அப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். ஓகே, ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ணால் அதே மாதிரி சுவிட்சை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, இதான் லாஜிக். பாசிட்டிவ் லாஜிக் வந்து நீங்கள் என்ன பண்ண, ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 5 வோல்ட் வரும். இங்கே அவுட்புட் வந்து 5 வோல்ட் வரும். அதே நீங்கள் சுவிட்சை ரெசிஸ்டர் போட்டு 5 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ரெசிஸ்டர் போட்டு 5 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சியலாக கண்ட்ரோல் வந்து 5 வோல்ட் வந்துகிட்டே இருக்கும். எப்போ சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ கிரவுண்ட் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து நம்ம கிரவுண்ட் அப்ளை பண்ணுவோம். இப்போ 5 வோல்ட் கொடுத்தனால 5 வோல்ட் வரும், அது கிரவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வோல்டேஜ் வரும். ஓகே, அதான் நெகட்டிவ் லாஜிக்கான சிம்பிள். ஓகே, ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் பெரிய சர்க்யூட்லாம் இல்லை. இதுக்கான வீடியோஸ் நெகட்டிவ் லாஜிக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் லாஜிக்கான அவுட்புட் மட்டும் பார்க்கலாம். இப்போ இங்கே ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாசிட்டிவ் லாஜிக் தான் வந்து நான் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், இல்லை வேறு எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல, இதை வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இன்ட்டு பட்டன் ஸ்டேட். ஓகே, பட்டன் ஸ்டேட் வந்து ரீட் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் லைன் வந்து செமிகோலன், வாய்ட் செட்டப்பு, ஓப்பன் கேலிபிரேஷன்ஸ், பின் மோடில் 0, அவுட்புட். அடுத்து பின் மோட் 1, இன்புட். ஓகே, ஒரு 0th பின் அவுட்புட்டாகவும் ஃபஸ்ட் பின்னை இன்புட்டாகவும் செட் பண்ணியிருக்கேன். வாய் லூப்பில் என்ன பண்ணுங்க, பட்டன் ஸ்டேட் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு. எந்த பின் வந்து நான் இன்புட்டாக செட் பண்ணிக்கிறோம் அந்த பின் வந்து என்ன பண்ணுங்க 1ன்னு நான் கொடுத்துருக்கேன். இஃப் பட்டன் ஸ்டேட் ஈக்குவல் டு 1, சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து 1ன்னு அவுட்புட் வரும். அப்படி 1 வந்துச்சுன்னா என்ன வந்து பாசிட்டிவ் லாஜிக். அப்போ என்ன பண்ணுங்க, டிஜிட்டல் லைட்டு 0, ஹை. அப்போ எல்இடியோ ஆன் பண்ணேன், எல்ஸாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், டிஜிட்டல் லைட்டு 0, ஹை. இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம வந்து லோ பண்ணணும். ஓகே, ஹை பண்ணக்கூடாது, லோ பண்ணணும். இங்கே வந்து நான் ப்ரோக்ராம் வந்து மாற்றி போட்டிருக்கேன், இது வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். பிபிடியில் வந்து சேஞ்சஸ் இருக்குது, நான் மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, டிஜிட்டல் லைட் 0, லோன்னு நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன எல்இடி வந்து ஆஃப் ஆகும். பின்னோட ஸ்டேட் வந்து 1 இருந்துச்சுன்னா ஹை ஆகும், பின்னோட ஸ்டேட் வந்து 0 இருந்துச்சுன்னா லோ ஆகும். ஓகே, இதான் வந்து எல்இடி ஆன் பண்ணுற ப்ரோக்ராமுக்கான சிம்பிள் பாசிட்டிவ் லாஜிக்கான ப்ரோக்ராம். ஓகே, எல்இடி ஆன் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு பாசிட்டிவ் லாஜிக்கை நான் ரைட் பண்ணியிருக்கேன். அதே நெகட்டிவ் லாஜிக் வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது, சேம் இதே தான். ஆனால் என்ன பண்ணுவோம், பட்டன் ஸ்டேட் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் 0ன்னு போடணும். அப்போ 0ன்னு இருக்கப்போ என்ன பண்ண, ஹை பண்ண, லோன்னு இருக்கப்போ எல்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன லோ ஆகிடும். ஓகே, அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணும். இது எல்லாமே ரியல் டைம் ஆர்டரில் நீங்கள் மல்டிமீட்டர் இருந்துச்சு அப்போ நம்ம நார்மலாக செக் பண்ணலாம். மல்டிமீட்டர் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ரோக்ராம் ரீட் பண்ணி டிஜிட்டல் ரைட் பண்ணி நம்ம அதே 1, 0 லாஜிக்கை மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது, அதே மாதிரி ஹார்ட்வேரில் எப்படி அவுட்புட் பார்க்குறது அப்படின்னு நான் இண்டிமேட் பண்ணுறேன். இந்த தியரிட்டிக்கல் கிளாஸில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.